மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கரூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடனான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் கரூர் தொகுதியை வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இது தொடர்பாக மேலும் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன? விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகளின் கருத்துக்களை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் கரூர் மற்றும் திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐவர் குழு நேர்ல சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுலதான் கரூர் தொகுதி நிர்வாகிகள் இந்த முறை, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவுக்கே ஒதுக்க வேண்டும், திமுக வேட்பாளரே அங்க போட்டியிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சில நிர்வாகிகள் இப்ப கரூர் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணியின் பெயரை குறிப்பிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஜோதிமணிக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்றும் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா கரூர் நாடாளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறதுனாலதான் கரூர் மாவட்டத்துல ஒரு சில பிரச்சனைகள் எழுகிறது என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழல் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய கூட்டத்துல திமுக நிர்வாகிகள் இது போன்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கரூர் நிர்வாகிகள் தங்களுடைய கோரிக்கையை தெரிவித்திருக்கும் நிலையில் கடைசியாக சொல்லும் போது தலைமை யாரை கை காட்டுகிறதோ அவர்களுக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக கரூர் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கும் நிலையில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கரூர் தொகுதியில யார் போட்டியிட்டாலும் அவர்களுடைய வெற்றிக்கு உழைக்க வேண்டும், ஒற்றுமையோடு செயல்பட்டு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.